அதிமுக ஆட்சி இருந்த பொழுது இங்க தாலுக்கா அலுவலகம் புதுசா உருவாக்கணும். அந்தியூர்ல தனி தாலுக்காவா கொடுத்தோம். அதுபோல பர்கூர் மேற்கு மலை மணியாச்சி ஓடையில மேம்பாலம் அமைக்கப்பட்டு பல்வேறு குக்கிராமங்களுக்கு புதிய பேருந்து வழித்தடம் ஏற்பட்டு நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு கர்நாடக பர்கூர் வழியாக இணைப்பு சாலை 72 கோடியில அகலப்படுத்தப்பட்டது. அத்தானில புதிய துணைமணி நிலையம் 11 கோடியில கட்டி கொடுத்தோம். அந்தியூர் பேரூராட்சி, வாணிப்புதூர் பேரூராட்சி, மாத்தூர் ஊராட்சி, டிஎன்பாளை ஒன்றிய பல கிராமங்களுக்கு புதிய குடிவசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. அந்தியூர் தொகுதியில் உள்ள பல்வேறு பகுதி மக்கள் 5000 பேருக்கு இலவச பட்டா கொடுக்கப்பட்டது. மாத்தூர் குன்னந்தோட்டம் புதிய பாலம் கட்டி கொடுத்தோம். அத்தானி செமிழ்ச்சாம்பாளையம் பகுதியில் உணவு தானிய மற்றும் நெல் சேமிப்பு கிழங்கு அமைக்கப்பட்டது. பர்கூர் மலை பகுதியில் மலைவாழ் மக்களுக்கு மருத்துவமனை அமைக்கப்பட்டது. அத்தானி மற்றும் கூலூர் ஆரம்ப சுகாதாரம் மேம்படுத்தப்பட ஆரம்ப சுகாதாரம் 30 படுக்கை கொண்ட ஆரம்ப சுகாதாரம் தரம் உயர்த்தப்பட்டது. அந்தியூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் பிரதான சாலையில் விரிவாக்கம் செய்யப்பட்டு மக்கள் தடையில்லாமல் போக்குவரத்து வழி செய்யப்பட்டது. பர்கூர் மலை கிராமத்தில் புதிய துணை நிலையம் அமைக்கப்பட்டது. கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. அந்தியூர் பகுதியில் உள்ள ஏரி குளங்களுக்கு நீர் இருப்ப நான் ஏற்கனவே சொன்னேன். மணியாட்சி திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் அந்த திட்டம் டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை தயார் பண்ணுவதற்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கணும். இந்த ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க.